நிறைய பேர் போய் காவல்துறையில் வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணு நாங்கள் ஸ்கின் கொடுத்த யார் யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்ச ஆதாரங்களை அவங்க கொடுக்குறப்ப அவங்க நேரடியாக போய் அந்த மப்டியில் போய் கிரைம் மூலிமா அந்த பொண்ணுல பார்த்து கேட்டிருக்காங்க. ஆனால் எந்த பொண்ணுமே வந்து இந்த விஷயம் வெளிவோனா நான் உயிர் விட்டுருவேன்னு சொல்லிருச்சு. அப்போ என்ன தோணுது, நம்ம பொண்ணு வந்து உயிரை விட மானதான் முக்கியம் நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒத்துழைக்கணும். இந்தியாவை புரட்டி போட்ட ஒரு வழக்கு பொள்ளாச்சி பாலியல் குற்றவியல் சம்பவம் தான். அதில் பாதிக்கப்பட்ட பெண்களின் சார்பாக அவங்களுக்கு நீதி கிடைக்க வேணும்னு நீங்கள் ஒரு பெரிய போராட்டம் பண்ணியிருக்கீங்க. ஒரு 6 வருட போராட்டம். இதை நீங்கள் எடுத்து பண்ணணும், இவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணுன்ற அந்த எண்ணம் உங்களுக்கு எந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்தது முதல்ல? அதாவதுங்க, இந்த ஆரம்ப காலத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு சாதாரணமாக அணுகியிருந்தாலும் இதை வந்து சம்பவம் உண்மைங்கிறதுக்கப்புறம் இதை வந்து ரொம்பவுமே வந்து உணர்வு ரீதியாக போராட ஆரம்பித்தோம். இதை வந்து விடக்கூடாது, இது வந்து இது போல் வந்து நம்ம விட்டோம்னா இது வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் போய் சேருன்னு சொல்லிட்டு தான் இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து நீதி போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முன்னெடுத்து இது வந்து இந்த வழக்கு வந்து நம்ம தொடர்ந்து போராடணும். அதாவது இதோட எஃப்ஐஆர் வந்து ஆரம்ப கட்டத்தில் லீக் பண்ணப்பட்டது. அதில் இருந்து குறிப்பிட்டிருந்தது என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்ட பெண் வந்து அந்த வாகனத்திலிருந்து இறங்கி நின்றதாகவும், நீங்கள் அந்த வழியே போகும்போது அந்த பெண்ணை என்னன்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த பெண்ணுக்கு உதவணுன்ற மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சதாக சொல்கிறாங்க. இது உண்மைதானது? இல்லைங்க, இது வந்து நீங்கள் வந்து இந்த போலீஸ் எஃப்ஐஆர் இதில் பார்க்கக்கூடாது. இந்த வழக்கு வந்து திசை மாற்றப்பட்டு, அதாவது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு அதுலேருந்து சிபிஐக்கு மாறிச்சல்ல, அந்த 2 கோணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டா தான் இந்த வழக்கு வந்து சரியான பாதையை நோக்கி உங்களுக்கு போகும். போலீஸோட காவல்துறையோட அப்போ எடுத்துக்கிட்டா அது தற்சமயம் போடப்பட்ட எஃப்ஐஆர். அந்த குற்றவாளிகளுக்காக அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவனை வந்து ரிமாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது போடப்பட்ட எஃப்ஐஆர். அதில் வந்து முழு விவரம் உங்களுக்கு அதில் காவல்துறையோட எஃப்ஐஆரில் கிடைக்காதுங்க. உண்மையாகவே நீங்கள் இதுக்குள்ளே போகிறதுக்கான சூழ்நிலை எதனால் எப்படி அமைஞ்சது? அது எப்படி அமைஞ்சு அப்படின்னாங்க, இப்போ வந்து இந்த பொண்ணுடைய அண்ணன் பார்த்தீங்கன்னா என்னோட தம்பிகளுடைய நண்பர். என்னோட தம்பிகளும் அந்த பொண்ணுடைய அண்ணனும் ரொம்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒட்டுக்க படித்தவங்க, எல்லாரும் அன்றாடம் வந்து க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க மட்டத்திலேயே முடிச்சுக்கலான்னு தான் அந்த பசங்க, என்னோட தம்பிகளும் அந்த பிள்ளையோட அண்ணனும் இந்த விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் கையில் எடுக்கிறாங்க. இது எப்படி கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா, விரிவாக சொல்லியிருந்தா விரிவாகவே சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த பொள்ளாச்சி சார்ந்த ஒரு பையன் தான் சபரிராஜன். அவங்க கூட அவங்களுக்கு ஒரு காதல் வந்து உருவாகிற தருணத்தில் அந்த சபரிராஜன் வந்து ஒரு தவறான ஆளுங்கிறதுனால அவன் என்ன பண்ணிட்டான், அந்த பொண்ணை வந்து காலேஜ்லேருந்து பார்த்து பேசிட்டு அந்த பிள்ளைய வந்து காரில் உட்கார வச்சு ஒரு ஆள் நடமாட்டமாக ரெடியாகி போய் அந்த பிள்ளைகிட்ட வந்து அவன் சிறிய சின்ன ஏற்படும்போது அந்த பிள்ளைக்கு அது பிடிக்காதனால அங்கேருந்து அந்த பிள்ளை வந்து இறங்கி கல்லூரிக்கு வந்துடுது. அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகிட்ட வந்து சின்ன ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுட்டு அந்த பிள்ளைய வந்து பிளாக்மெயில் பண்ணுறதும், இவன் வந்து அதை குரூப்பில் போட்டு மிரட்டுறதும் வந்து வாடிக்கை 2-3 தடவை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்திருக்கான். அதனால் அந்த பிள்ளை வந்து எந்த ஒரு மனசுலையும் ஒரு அழுக்கு இல்லாதனால அந்த பிள்ளை வந்து அவங்க அண்ணன்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க அண்ணன் வந்து அண்ணனும் என்னுடைய தம்பியிலாகிய நண்பர்களும் சேர்ந்து அந்த சபரிராஜன் வந்து யாருன்னா நம்ம அந்த பிள்ளையோட அண்ணன் கூட படித்த பையன் தான். அப்போ அவன் என்ன இப்படி பண்ணிட்டானு சொல்லி போட்டு கோபத்தில் அவனை தேடும்போது அவன் பொள்ளாச்சியில் இல்லை, அவன் வந்து ஏரிப்பட்டிங்கிற ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு சைட்டு, அதாவது இது போட்டிருப்பாங்க, அந்த சைட்டில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். அதாவது என்ன மாதிரியான சைட்னா வந்து வீட்டு முனையில் கட்டி வைக்கிற இடம். அப்போ அங்கே தேடி போகும்போது அவன் சபரிராஜன் இருந்தான். கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து மிரட்டி தண்டிக்கும் போது இவன் வந்து ஒரு ஏரிக்கு மாறான்னு பதில் சொன்னதுனால அவனை வந்து பொசிஷன் எடுத்துகிட்டு எங்கே வந்து என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க. ஒரு தோட்டம் சொன்னால் அந்த தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த தோட்டத்தில் வச்சு சபரிராஜன் விசாரிச்சதில் அந்த வீடியோ வந்து எங்கிட்ட இல்லை, நான் வந்து திருநாவுக்கரசுக்கு அனுப்பிட்டேன்னு அந்த பையன் சபரிராஜன் சொன்ன அடிப்படையில் அப்புறம் வந்து இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதனால் என்னை கூப்பிட்றாங்க. இப்போ நான் அந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்து இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி வேறொரு கோணத்தில் திருநாவுக்கரசங்க அவரை வச்சு திருநாவுக்கரசோட ஃபோனில் வீடியோவாக இருக்கான்னு பார்க்க போகும்பொழுது தான் இந்த இந்தியாவிலுங்க உலகையே ஒழுக்கக்கூடிய அளவுக்கு இந்த சம்பவம் வந்து அவனோட ஃபோனில் அரங்கேறியிருந்தது. அந்த ஃபோனில் வந்து நிறையப்பட்ட வீடியோஸ் வச்சுருந்தான். அப்போது அந்த ஃபோனை வச்சு நம்ம வந்து
தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா அந்த நம்ம பாபாவோட ஃபோட்டோஸ் எதுவும் இல்லை அந்த மாதிரி வாங்கினா அவன் ஆச்சுட்டி மணியனுக்கு அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டான் திருநாவுக்கரசு. அப்போ ஆச்சுட்டி மணியனுக்கு ஃபோன் பண்ணுவோம், ஆச்சுட்டி மணி ஃபோன் எடுக்கல, ஃபோனை கொடுத்துட்டான். அப்புறம் அவன் பாஸ்வேர்டு சொல்ல மாட்டேன்ட்டான், பாஸ்வேர்டு ரொம்ப சிரமப்பட்டு வாங்கினான். அதுக்கப்புறம் வந்து அவன் அந்த எந்த எதுக்குள்ள வச்சிருக்காங்க வேலட்டில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் பண்ணிவிட்டா ஒரு சடன்னு போகும், ஒரு கையில் இப்படி தள்ளி விட்டோம்னா அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து ஒரு வீடியோவும் ஃபோட்டோவும், வீடியோ மட்டும் கிடையாதுங்க, வீடியோவும் ஃபோட்டோவும் நிறைய பெண்களுடைய ஃபோட்டோஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம போன நோக்கத்தை விட்டுட்டு நம்ம மாறுபட்டு இதை கண்டு நாங்கள் போயிட்டோம். இவ்வளவு இது எங்கேயோ போனால் எங்கேயோ போகுதுங்கிற பயத்தில் நாங்கள் வந்து இது வந்து அன்னைக்கு இருந்த டவுன் ஸ்டேஷன் இருந்த காவல் உதவி ஆய்வாளர்கிட்ட வந்து இந்த ஃபோனை ஒப்படைக்கிறதுக்கு வரலாம். வரும்பொழுது நம்ம தரப்பட்ட பசங்களையும் வந்து அடிக்கிறதுக்கு திருநாவுக்கரசருடைய நண்பர்கள் வந்து பெரிய ஒரு 100 பேர் வந்து சேர்ந்து வரும்பொழுது அப்போ அவ்வளோ வர்றதை பார்த்து நான் காவல் நிலையத்திலேருந்து அன்னைக்கு இருந்த ஆய்வாளர்கிட்ட உதவி ஆய்வாளர்கிட்ட சொல்லி அங்கேருந்து வந்து நாங்கள் போலீஸ் பாதுகாப்போடு வந்து ஒரு இடத்துக்கு வந்து பேசி பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே வந்து அன்னையும் கையெழுப்பாகுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வீடியோ ஃபுட்டேஜில் இருக்கிற காவல் நிலையத்தை ஒப்படைச்சிட்டு வந்துட்டோம். அது ஒரு 3-4 ஃபுட்டேஜ் மட்டும் நம்ம கூட பசங்க எடுத்து வச்சாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு இந்த சம்பவத்துக்கு வந்து மிக முக்கிய காரணமாக வந்து இருந்தது. இதில் மிக முக்கியமாக வந்து இந்த வழக்கில் வந்து நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த கோர்ட் ரிசர்ஸில் இருந்த ஒரு சாதாரண ஒரு போலீஸ் ஒரு ஏசு பாலன் சார் அவருக்கும் அன்னைக்கு இருந்த பத்திரிகை நண்பர்கள் தான், பொள்ளாச்சி ஊடகத்தில் இருந்த தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் தான் பார்த்தீங்கன்னா இதை மிக முக்கியமாக வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க. அவங்க மட்டும் அன்னைக்கு வந்து இது இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து இது பேசுபொருளாக இருக்காது. இன்னைக்கு மற்ற பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக வந்து பொள்ளாச்சி வந்து உருவாயிருக்காது. பொள்ளாச்சி மையப்படுத்தி தான் வந்து நிறையா பொள்ளாச்சி கெட்டவர்கள் உருவாச்சு. ஆனால் பொள்ளாச்சி தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து விழிப்புணர்வுக்கு வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதும் பொள்ளாச்சி தானுங்க. அதுக்கப்புறம் அந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் நம்ம அந்த வீடியோ ஃபுட்டேஜை வச்சு நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணுறோம். அதில் வந்து சில சரியான ஒரு ஒத்துழைப்பு இல்லாதனால வழக்குகள் வந்து பதிவு செய்யப்படாதனால காவல்துறையும் வந்து நம்மளும் அலக்கழிக்கப்படுறாங்க நம்மளை. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து அன்னைக்கு இருந்து எஸ்பி பாண்டியராஜன் சார் அவர்கிட்ட வந்து சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்கிட்ட கொண்டு போய் இந்த தகவல் கொண்டு போகிறோம். அவர்கிட்ட கொண்டு போனதுக்கப்புறம் அவர் வந்து மறுபடியும் ஒரு கையில் எடுக்கிறாரு. அப்போ அந்த வீடியோ வாங்கி வச்ச எஸ்ஐ ராஜேந்திர பிரசாத் அவர் 1 வாரம் ஏதோ ட்ரைனிங்கில் போயிட்டார். 7 நாள் ட்ரைனிங்கில் போக அந்த வழக்கு அப்போவே வந்து ரொம்ப வந்து ஸ்லோ டவுன் ஆக அப்புறம் அந்த வழக்கு நாம் கிட்ட இருந்த வீடியோ வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து இவனுக்கு த்ரெட்டனிங் வந்து இந்த ஆப்போசிட் டீம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆச்சுருங்க. நம்ம வந்து அதை வந்து அதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்காக வந்து நம்ம மறுபடியும் காவல் நிலையத்துக்கு போக இப்படி தான் அந்த வழக்கு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வழக்கை வந்து முறைப்படி நம்ம வந்து நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து முழுக்க காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம பாதிக்கப்பட்ட பெண்ணை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு மற்ற ஏதாவது என்ன சொன்னோம் அப்படின்னா நம்ம பாப்பா கிட்ட நம்ம பெருசாக அதில் பாதிக்கப்படலினாலும் நமக்கு அப்புறம் எந்த பொண்ணுகளை பாதிக்கப்படக்கூடாது, அதுக்கு நம்ம தான் வந்து முக்கிய காரணம் இருந்து இந்த வழக்கில் வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு நாள் இரவு 11 மணி நேரம் அந்த பொண்ணுகிட்ட பேசினதை அந்த பொண்ணும் இதை வந்து கண்டிப்பாக பண்ணலான்னு ஒரு மனசாக எடுத்து செஞ்சு கடைசியில் இந்த விஷயம் வந்து இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்போது அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வலிமையாக இருந்து எல்லா பெண்களுக்கும் முன்னுதாரணமாக இருந்து தன்னுடைய மானத்தையும் கூட பொருட்படுத்தாமல் தனக்கு வட்ட அவமானங்களையும் வந்து பொருட்படுத்தாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து இந்த கேஸ் வந்து இந்த நிலைமைக்கு போனதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய அந்த பாதிக்கப்பட்ட பெண் தான். உங்களுக்கு சபரிராஜனையோ இல்லை திருநாவுக்கரசையோ இந்த சம்பவத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுங்க. திருநாவுக்கரசு தெரியும், அப்புறம் எல்லாமே பொள்ளாச்சி தான். இவங்க வந்து எப்படின்னா எல்லாருமே அன்றாடம் பொள்ளாச்சிங்கிறது ஒரு 4 தெரு தான், 4 வீதி தான் இருக்கும். பெரிய ஒரு பொட்டன்சியலான ஒரு பெரிய ஒரு சிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு நகராட்சி பொள்ளாச்சி ஒரு டவுன் பஞ்சாயத்து. அப்போ எல்லாரும் வருவாங்க போவாங்க, இதெல்லாம் வந்து தெரியாதவங்க. அவங்களோட நடவடிக்கை மேலே அவங்களுக்கு சந்தேகம் இருந்ததா? அப்போ நடவடிக்கை சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நடவடிக்கையை வந்து இந்த மாதிரி வந்து இவங்க கொடூரமாக ஈடுபடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ ஒருத்தர் கூட வந்து அவங்க என்னதான் பழகினாலும் டெப்த்தாக பழகும்போது தான் இவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து இவனுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் மோசம் தெரியும். பரவாயில்ல அவனுக்கு சரியில்லாத ஆட்கள் தான், அதனால அவனை கண்டா எல்லாரும் விலகி போயிடுவோம். நம்ம மட்டும் இல்லை பொள்ளாச்சி எல்லாருமே விலகி போயிடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப சாதகமாக போச்சு. எல்லாருமே விலகி போனது அவங்களுக்கு ரொம்பவுமே வந்து தப்புக்கு சாதகமாக போச்சு. யாராவது அன்னைக்கே தட்டி கேட்டது இந்த அளவுக்கு குற்றம் பண்ணியிருக்க மாட்டாங்களே என்னமோ. நம்ம வந்து எல்லாருமே விலகி போனதுனால இந்த என்னதான் பெண்களை தொந்தரவு பண்ணாலும் இந்த பெண் வந்து காவல் நிலையத்துக்கு போய் வழக்கா மாறாதுங்கிறதுல அவங்களுடைய தரப்பு ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. இப்போ இந்த வழக்கு வந்து நீங்க சொன்னீங்க ஒரு உதவி ஆய்வாளர் வந்து
ட்ரைனிங்க்கு போனதுனால ஒரு சுணக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இது எந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய பேசு பொருளாக மாறுது இந்த வழக்கு? இந்த வழக்கு பேசுவதெல்லாம் மாறுது அப்படின்னாங்க, இந்த பெண் பாதிக்கப்பட்டு இந்த வழக்கை வந்து காவல் நிலையத்துல நாம் வந்து புகார் கொடுக்கும்போது அன்னைக்கு இது வந்து கோட்டூர் ஸ்டேஷன்ல வழக்கு எடுக்கிறதா இல்ல டவுன் ஸ்டேஷன் எடுக்கிறதாங்கிற குழப்பத்துல இந்த காவல்துறை வந்து ஒரு வார காலங்கள் வந்து அதை வந்து என்னோட லிமிட் கிடையாது உன்னோட லிமிட் கிடையாதுன்னு அந்த ஆய்வாளர் அளவுக்கு இது வந்து போயிட்டு இருக்குது. அது வால்பாறை பார்த்தீங்கன்னா வால்பாறை தொகுதி கோட்டூர் லிமிட் இருக்குங்க. பொள்ளாச்சி வந்து பொள்ளாச்சி டவுன். அதனால அவங்க வந்து இந்த ரிஸ்க்கை வந்து யாரும் எடுக்கிறதுக்கு அந்த நேரத்தில் அவங்க விரும்பல. எல்லாத்துக்குமே வந்தீங்கன்னா ஒரு பயம்தான். ஆக்சுவலாக சொல்ல போனால் இது வந்து ஒரு பயம். இது நம்ம அதை தொட்டால் சாக்கடிச்சிருமோங்கிற மாதிரி, இதை தொட்டால் நம்மளுக்கு இது ரிவெஞ்ச் ஆயிடுமோங்கிற மாதிரி ஒரு பயம். அன்னைக்கு இருந்து இதை முறையை எடுத்துக்கணும்னு அன்னைக்கு இருந்த ஒரு எஸ்ஐ ராஜேஷ் கண்ணா அவர் இந்த வழக்கை முறையை கையாண்டிருந்தாருன்னா இந்த அளவுக்கு வந்து வந்திருக்காது. அன்னைக்கு ஒரு ஹேண்டில் பண்ண விதம் வந்து ரொம்ப வந்து அசால்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்டேஷனில் ராஜேந்திர பிரசாத்தோட தலைமையில் அந்த கேஸ் வந்து பதிவாகுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஸ்பெஷல் டீம் போட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து அந்த 3 பேர்த்த ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. சபரிராஜனை, சதீஷ், வசந்த் அரெஸ்ட் பண்ணுறாங்க. 2-3 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. 3 நாள் அப்புறம் அவங்க இருந்து ஆப்ஷனாகி தப்பிச்சு போகிறான். ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஒரு கோர்ட் லிமிட்லேருந்து ஒரு காவலரும் அங்கே பாதுகாப்பு இந்த ஸ்டேஷன் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காங்க. அதையும் மீறி அவன் தப்பிச்சு போயிடறான். அப்போ வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சனோட தவறுனால தான் இந்த கேஸ் வந்து இவ்வளோ தூரம் பெருசாகுது. அப்புறம் அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர்றோம். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சியில் இருக்கிற ஊடகங்களும் தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் இதை வந்து பெருசு பண்ணுறாங்க. தமிழ்நாடு அளவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லா பத்திரிகையிலும் எல்லா சேனலும் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி உற்று நோக்கி திரும்புகிற ஸ்டேஜ். அந்த தருணத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வழக்கு வந்து எந்த கோணத்தில் திரும்புது அப்படின்னா, அன்னைக்கு இருந்த பொள்ளாச்சி இருந்த அனைத்து பொதுமக்களுமே இதுக்கு எதிராக ஒன்று தள்ளுறாங்க, மனித சங்கிலி போராட்டம் நடத்துறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக அனைத்து கல்லூரி பள்ளி மாணவர்களும் போராட்டத்தில் குதிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்த இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதை வந்து கையில் எடுக்குது. அன்னைக்கு இருந்த குமநாடு முன்னேற்ற கழகம்னு அது கையில் எடுக்குது. அன்னைக்கு இருந்த விடுதலை சிறுத்தைகள் கழகமும் இது கையில் எடுக்குது. அன்னைக்கு இருந்த அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த அரசும் அன்னைக்கு இருந்த பொள்ளாச்சியில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் அவர்களும் இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு வந்து இதை வந்து இந்த எல்லா கோணத்தையும் விசாரிக்கிறாங்க. இது வந்து ஊர் பேசப்படக்கூடிய பொருள் ஆனதுனால அனைவருமே இதை கையில் எடுக்கும் பொழுது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அனைத்து கட்சிகள், பொதுமக்கள், மாணவர்கள், மாணவிகள் எல்லாருமே இதை வந்து கையில் எடுக்கும் பொழுது இது வந்து ரொம்பவுமே வந்து தமிழ்நாடுல உலகம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு பிரச்சனையா மாறுது. மாறுறதுக்கு அப்புறம் இந்த வழக்கு என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, அவர் ஐயா என்ன பண்றாருன்னா இதை வந்து சிபிசிஐடிக்கு மாத்துறாரு. முதல் கட்டமா இந்த வழக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு அப்புறம் சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிடுறாரு. சிபிசிஐடி வந்து அன்னைக்கு இருந்த நிசா பார்த்திபன் மேடம் எஸ்பியா இருந்தாங்க, லாவண்யா மேடம் ஏஎஸ்பியா இருந்தாங்க, அன்னைக்கு இருந்த டிசைன் சார் அவங்க வந்து டீம் வந்து இதை வந்து ரொம்ப தெளிவாக விசாரிச்சாங்க. அப்போ தான் வந்து அதுக்கு முதலே பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு திருப்பதியிலிருந்து ராஜேஷ் பிரசாந்தோடைய டீம் ஒரு வாரம் போய் இருந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் சிபிசிஐடியோட விசாரணை வரும்போது அடிதடி கேஸ் இருந்த மணிவண்ணன் வந்து இந்த வழக்கு உள்ள வராரு. அடிதடி கேஸ் இருந்த மணிவண்ணன் ஆட்சி வெட்டிக்காரு. என்ன பண்றாரு, அந்த பையன் என்ன பண்றாரு, இந்த பாலியல் வழக்கிலையும் உள்ள வர்றாரு. அப்படி அப்போ சிபிசிஐடி பார்த்தீங்கன்னா அவரை பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் இந்த வழக்கோட கூட்டத்தில் 5 பேர் ஆயிடுறாங்க. வழக்கோட கூட்டத்தில் 5 பேர் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிபிஐக்கு மாற்ற ஒரு மாசத்துல சிபிஐக்கு மாற்றப்படுது. அப்போ சிபிசிஐடியோட கோணம் மிக வித்தியாசமான கோணம். காவல்துறையோட எஃப்ஐஆருக்கு நடவடிக்கைக்கும் சிபிசிஐயோட நடவடிக்கைக்கும் அவங்க வந்து இதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கவே இல்லை. சிபிசிஐடி அப்படி இல்லை, எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து சம்பவம் என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அதையும் போட்டு இந்த எஃப்ஐஆரையும் அந்த எஃப்ஐஆரையும் மெர்ஜ் பண்ணி இந்த வழக்கை எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறதுன்னு தான் சிபிசிஐடி ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. இந்த வழக்கை சிபிசிஐடி வந்து எப்படி பார்த்தாங்கன்னா, வழக்கு நடந்து உண்மைங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுலேயும் அன்னைக்கு இருந்த பெண் அதிகாரிகள் எல்லாருமே இதை வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷம் எடுத்து செஞ்சாங்க. அந்த ஆக்ரோஷத்தை வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, அவங்க முகத்தில் நீங்கள் அழகாக தெரியும். அதாவது ஒரு ஆண் இந்த கேஸ் விசாரிக்கிறதுக்கும் இந்த வழக்கை வந்து ஒரு பெண் அதிகாரி விசாரிக்கிறதுக்குமே அவ்வளவு தூரம் வந்து அவ்வளவு தூரம் முகத்தில் கோரம் வந்து தெரியும் இந்த பெண் அதிகாரிகள்கிட்ட. அதனால அவ்வளோ அழகாக டீல் பண்ணாங்க. இரவு 12 மணி வரைக்கும்லாம் வந்து எங்களோட அந்த கேஸ் டீல் பண்ணாங்க. நைட்டு போய் என்ன 2 மணி 3 மணிக்கு போய் தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் காலையில் இருந்துச்சு 9 மணி 10 மணிக்கு எங்களோட லைனில் வந்துடுவாங்க. அவங்க என்ன நாங்கள் ஒரு பெரிய ஒரு நல்லது பண்ணோம்னா, எந்த நேரம் கூப்பிட்டாலும்
இரவு 12 மணி ஆனாலும் காலையில் வெடிக்கால் 2 மணி ஆனாலும் எனி டைம் வந்து நாங்கள் வந்து அது எல்லாருமே எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம அனைத்து நண்பர்களையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போய் அவங்க முன்னால் நிறுத்தினது இந்த கேஸ் வந்து ரொம்ப வலுவாக ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கு, மிக முக்கிய காரணமாக இருந்துச்சுங்க. இப்போ ஆரம்ப கட்டத்திலிருந்து இப்போ நீங்க சொன்ன இந்த இடம் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் கடந்து வந்திருக்கு. ஆமாம். இந்த சூழ்நிலைகள்ல உங்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தல்கள் இருந்தது அவங்க சைட்ல இருந்து? வாழ்க்கையில வந்து மீண்டும் திரும்பி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டம் தான் வரக்கூடாதுங்க. ஏன்னா இது வந்து எந்த கோணத்துல எப்படி வேணாலும் இது வந்து திசை திருப்ப முடியுங்கிற மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு வழக்குங்க இந்த வழக்கை வந்து ஹேண்டில் பண்ணும்போது ஒரு மன உறுதியை தவிர்த்து இந்த வழக்கில் எதையுமே சொல்ல முடியாது. நம்ம அதாவது எத்தனையோ அச்சுறுத்தல்கள், அடிதடி, த்ரெட்டனிங்கு, இந்த வழக்கு தீர்ப்பானதுக்கோட வந்தும் இந்த த்ரெட்டனிங்கே கிடையாதுங்க. இதுக்கப்புறமும் இந்த த்ரெட்டனிங் தொடர்ந்து தான் இருக்கும். ஏன்னா 9 பேர்த்தோட வாழ்க்கை வந்து நம்ம சிறையிலே போக போதனால அவனை வந்து அந்த வெறுப்போட வெளிப்பாடு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு மிக முக்கியமாக வந்து அவர் நண்பர்கள் கூட சிலர் வெளியில் இருக்கலாம், அவங்க வச்சு அதை வந்து அவங்க பண்ணலாம். ஆனாலும் எது வந்தாலும் மிக மனதைரியமாக அதை எதிர்க்க நானும் மிக துணிவோடும் ஸ்திரத்தன்மையோடும் நாங்களும் அதை வந்து எதிர்கொள்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம். இந்த வழக்கு எடுக்கும்போதே தெரியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு சொல்லி. அன்னைக்கு எடுத்த நிலைப்பாடு தான் இன்னைக்கு எடுத்த நிலைப்பாடு தான் இனி வர காலங்கள்லையும் அந்த நிலைப்பாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற. இந்த 6 வருட காலம் அவங்க வந்து சிறையில் கழிச்சிருக்கிறாங்க. சிறைக்குள்ள இருந்து அவங்க சைட்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு அச்சுறுத்தல்கள் அந்த மாதிரி வந்த ஏதாவது ஒரு நிகழ்வுகள் இருக்குங்க? நிகழ்வாக இருக்கும். நாச்சட்டி மணிவண்ணன் அவன் வந்து கொஞ்சம் அவன் சர்க்கிள் இருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த 2-3 பசங்க இருப்பானுங்க. அவன் மூலியமாலாம் வந்து சில தகவல் வரும். வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, பண்ணிடுவோம். வந்த முதல்ல அதுதான் பண்ணுவேன். நான் அந்த அவங்ககிட்ட சொல்லிடுவேன், முடிஞ்சா நீ பண்ணுங்க பார்த்துக்கலான்ற, முடிஞ்சா நீ பண்ணுங்க பார்த்துக்கலாம், அன்னைக்கு பார்த்துக்கலாம், என்னைக்கு நீ வெளியே வரையும் அன்னைக்கு பார்த்துக்கலான்னு நாங்களும் அதை ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லுவோம். இப்போ உங்களோட சேர்ந்து உங்களோட சகாக்களும் இதில் வந்து அவங்க வந்து கொண்டு வந்து பிடிச்சி விசாரிக்கிற அந்த சம்பவங்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக இந்த த்ரெட் இருக்கத்தான் செய்யும். இருக்காது. இதை வந்து வழிநடத்தி கொண்டு வர ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தான். அவனோட எல்லாத்தோட பார்வையும் என் மேலதான் இருக்க முடியும், அவங்க எல்லாத்து மேலே இருக்காது. ஏன்னா அன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து சிதறதாகையா சிதறி போகக்கூடிய ஆட்கள் தான். அன்னைக்கு வந்து இந்த வழக்கு வந்து இறைவனா கொண்டு தான் கிடைச்சதுதான் சொல்லுவேன். நான் இந்த வழக்கு தேடி போகல. இந்த வழக்கு நான் என்னோட தோட்டத்தில் நான் ஒரு இரவு 6 மணி வாக்கில் வேலை செஞ்சிருந்தேன். சனிக்கிழமை நாள் 6 மணி வாக்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 5 மணி இருக்கு. காலையிலேருந்து இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. காலையிலேருந்து ஹேண்டில் பண்ணுறோம். உன்னோட அண்ணன் வந்து என்னை கூப்பிட்டு பர்சனலாக எனக்கு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த விஷயத்தை நான் கையில் எடுக்கிறேன். எடுக்கும்போதே வந்து இவனுக்கு ஆய்வாளியாச்சும் அவனுக்கு எப்படி டீல் பண்ணணும்னு யோசிச்சு தான் நாங்களும் இந்த விஷயத்தில் இறங்குறோம். இறங்கினதுக்கப்புறம் இத்தனை சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதனால அவங்களுக்கெல்லாம் அது பெருசாக ஒரு த்ரெட்டனிங் இருக்காது. அவங்களோட பார்வை எம்எல் இருக்கும். அதுக்கு நானும் எதிர்காலங்களில் எப்படி அவங்களுக்கு சட்ட போராட்டம் மூலியமாக நடத்தி நம்மளும் அவங்களுக்கு வந்து நம்ம எதிர்கொண்டுக்கலாம். வாழ்நாள் முழுவதும் வந்து சிறையில் இருக்கிறது தான் இப்போ சிபிஐயோட வாதத்தால் அவங்களுக்கு வந்து தீர்ப்பாயிருக்குது நீதிமன்றத்தால். அதனால இது தொடரும் போது நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் ஒரே ஒரு பெண்ணுக்காக மட்டும்தான் அவங்கள வந்து நீங்கள் பிடிச்சு ஆரம்ப கட்டத்தில் அவங்கள விசாரிக்கணும், அந்த காணொலியை வந்து எடுக்கணும், அழிக்கணுன்ற மாதிரியான நோக்கத்தில் தான் நீங்கள் போகிறீங்க. ஆனால் நீங்கள் போய் விசாரிக்கிறப்போ நீங்கள் சொன்னீங்க அதில் நிறைய காணொலிகள் இருந்தது, நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? ஒரு பெண்ணுக்காக நீதி கேட்டு நம்ம போனோம், அதில் பார்த்தா நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற சமயத்தில் உங்களோட மனநிலை? அதாவதுங்க உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். அந்த அண்ணன் தனைக்கு வந்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டு அன்னைக்கு எல்லா போலீஸும் வந்து இங்கே பொள்ளாச்சியில் எல்லா போலீஸும் வந்து செட்டிபாளையம் போயிட்டாங்க ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டுக்கு. அப்போது அந்த யுத்தங்கள் நடந்துக்கிறதுல எங்களுக்கு மட்டும் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜோ இல்லை வந்து மைனஸ்னு கூட சொல்லலாம். அன்னைக்கு காவல்துறை வந்து இந்த அளவுக்கு போயிருக்காது. ஒரு நடு ரோட்டில் அடிச்சுக்கிட்டு இருதரப்பும் வந்து ரோட்டில் உருண்டுக்கிறோம்னா அது அன்னைக்கு அந்த ஒரு சூழ்நிலைகள் வந்து மோசமான சூழ்நிலைகள் இது இப்படித்தான் முடியுங்கிறது தான் நடந்திருக்குதுங்க. இப்போது நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாமே உங்களோட இந்த வழக்காடுதல் அந்த சமயத்தில் வந்து உங்களோட தொடர்பில் இருந்தாங்களா? நாங்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரையுமே வந்து நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் சந்திச்சோம்னா பார்த்ததும் இல்லைங்க. அதில் வந்து காவல்துறையில் சிபிசிடி ஆனாலும் சிபிஐ ஆனாலும் அவங்க அந்த காணொலி வச்சு தான் அவங்க ட்ரேஸ் பண்ணுறாங்க. அந்த வீடியோ வச்சு அவங்க வந்து அவங்க அடுத்த கோணத்தில் ஒரு அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க இன்டெலிஜென்ட்டாக போக முடியுமோ அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக போய் அந்த வழக்கை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க.
எங்களோட தரப்பு அந்த பாப்பாவை தவிர நாங்கள் எந்த தரப்பு ஆளையுமே நாங்கள் பார்த்ததும் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய காவல் நம்ம சிபிசிஐனாலும் சிபிஐனாலும் யார்கிட்டையும் யாரும் வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப தெளிவாக முடிச்சாங்க. இந்த வழக்கு சிபிசிஐலேருந்து சிபிஐ மாறினதுக்கு அப்புறமே அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை எப்படியோ, அதாவது 2019 எவ்வளவு தூரம் நடந்து அன்னைக்கு எவ்வளோ ஃபோர்ஸாக இருந்தோமோ 2025 தீர்ப்பு வந்த நாள் வரைக்குமே அதே ஃபோர்ஸில் தான் இருந்தோம். அந்த மன வலிமையும் அந்த தொடர்ந்து நடத்தின சட்ட போராட்டங்களும் என்னதான் இருந்தாலுங்க, சிபிசிஐனாலும் சிபிஐனாலும் காவல்துறையினாலும் நீதிமன்றமே ஆனாலும் எந்த அளவுக்கு வந்து சாட்சியங்கள் வந்து நேரடியாக சாட்சிகள் சொல்கிறாங்களோ, எந்த அளவுக்கு வந்து ஆதாரங்கள் திரட்டி கொடுக்குறாங்களோ அதுதான். நாங்கள் வந்து சிபிஐக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எந்த நேரம் கூப்பிட்டாலும் அவங்க ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களும் ரொம்ப எல்லாத்தோட ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வழக்கு வந்து ரொம்ப ஒரு தான் வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனையை எடுத்து ஹேண்டில் பண்ணதுனால தான் இந்த மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்தில் வெற்றி அடைச்சதுக்கு பெரிய நமக்கு ஒரு வாய்ப்பு. இல்லைன்னா இந்த சட்ட போராட்டத்தில் இவ்வளோ வெற்றி அடிக்குங்கிறதுல ரொம்ப அரிது ஒரு சங்கடம். எங்களுக்கே வந்து இவ்வளோ தூரம் தண்டனை அளிக்கிற நம்பிக்கை இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு 4 கிறிஸ்துக்கு ஒரு மாதிரி தண்டனை, மீதி பேருக்கு வாய்க்கு தண்டனை அளிக்கும் தான் நாங்களும் எதிர்பார்த்தோம். ஆனால் இதை வந்து ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணது நீதிபதி அவர்களும் நம்மளுடைய சிபிஐயும் தான். இதை வந்து நம்ம ஏபிபி அவர்களால் தான் ரொம்ப கடினமாக இருக்காக போராடினாங்க. இப்போது இந்த மாதிரியான இவ்வளோ பெரிய சென்சிட்டிவான வழக்கில் நீங்கள் வந்து முன்னிறுத்தி இதை நான் கொண்டு போகிறீங்க அப்படின்ற சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்தாரின் மனநிலையும் உங்கள் மேலே எந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவாங்க? நாங்கள் எங்கள் குடும்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா என் மனைவி என் குழந்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் என் மனைவி என் குழந்தையெல்லாம் அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். என்னால் இங்கே வந்து ஃபேஸ் பண்ண முடியல. அதாவது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ தூரம் வந்து பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் வீட்டை சுற்றி வந்து வட்டமிட்டு இருந்தது. அதுபோல் எனக்கும் நிறையா பிரச்சனைகள், நிறையா நைட்டு வெடிக்கையோட 2 மணி 3 மணிக்கெல்லாம் வந்து ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ வந்து காவல்துறையோட ஓடணும், ஒடியேறணும், பல்லே வலிக்கிருக்க மாட்டோங்க. காலையில் எழுந்திரிச்சு கண்ணை துறையும் போது கதை தட்டுவாங்க. எஸ்ஐ வரும், அப்படி நீங்கள் உடனே வாங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, வந்து ஏதாவது ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்கணும் வாங்க. அதுன்னு போது ரொம்ப வந்து இதை வந்து அதான் அப்படியே சொன்ன மாதிரி மீண்டும் ஒரு நாள் வாழ்க்கையில் இது வரக்கூடாத ஒரு தருணம் இது ஒன்றா தருங்க வாழ்க்கையில். அது இதை விட கஷ்டமான தருணத்தில் நான் இருந்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு பேட் வைப்ரேஷன் கூட இது சொல்லலாம். கன்னி வெடி மேலே நடக்கிற மாதிரிங்க. இது கன்னி வெடி மேலே நடக்கிற மாதிரி நடந்தாலும் வெடிச்சிடும், கால் எடுத்தாலும் வெடிச்சிடும். அதனால் இதை வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போனது எல்லாமே கண்டிப்பாக இறைவனோட அருள் தான் சொல்லணும். உங்கள் மேலே அழுத்தம் இருந்தது, இதை ஏன் நீங்கள் செய்கிறீங்க, உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி அழுத்தம் இருந்தது? அதாவது எங்களுடைய உறவுகள், என் மனைவியோட சொந்தத்தில், என்னோட சொந்தத்தில், நண்பர்கள் வட்டத்தில் இது எல்லாமே இருந்துச்சுங்க. ஆனால் ஒரு விஷயத்தை தொட்டுட்டோம், ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டோம். இப்போ நல்லதோ கெட்டதோ தெரியாமல் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து சரியான பாதை கொண்டு போய் சேர்த்துறது தான் சரியானதாக இருக்க முடியும். இதை வந்து நம்ம அப்படியே பயம் மட்டும் மனசில் தோணுனா அதை அப்படியே போட்டு ஓடிட்டோம் அப்படின்னா இதில் வந்து இத்தனை பெண்களுக்கு நீதி கிடைச்சிருக்காது. அதாவது பாதிக்கப்பட்ட பெண்கள் எவ்வளோ பெண்கள் வேணாலும் இருக்கலாமுங்க, அது எண்ணிக்கையில் வந்து எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களில் ஒரு எத்தனையோ ஒரு மன ரீதியாக மனசு விட்டு அழுது இவனை வந்து கண்டிப்பாக வந்து இவனை வந்து ஜபிச்சிருப்பாங்க. இவனை வந்து கண்டிப்பாக வந்து இவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக மன ரீதியாக வேதனையோடு அந்த பெண்கள் அந்த வேதனையோட வெளிப்பாடு தான் நாங்கள். அந்த வேதனையோட வெளிப்பாடு நாங்கள், அவ்வளோதான். அந்த மன திருப்தி தான் எங்களுக்கு. இப்போ வழக்காடு மன்றங்களில் சிபிசிஐடி தொடர்பாகவும் சரி, ஆரம்பகட்ட விசாரணையிலும் சரி, சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்திலையும் சரி, வழக்காடு அது நடக்கிறப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் இருந்தது கோர்ட்டில்? அதுக்கு அவங்க அந்த பெண்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் வந்து வைக்கப்பட்டது? அதாவது இந்த வழக்காடுதலில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்குன்னு போனதுக்கப்புறம் இந்த குற்றவாளிகளுக்கும் சில சலுகைகள் வந்து ஜனநாயக நாட்டில் கண்டிப்பாக இருக்குது. அவங்களுக்கும் வக்கீல் வச்சு வாதாடக்கூடிய ஒரு சுதந்திரம் அவங்களுக்கு இருக்குது. நம்ம தரப்பில் வக்கீல் வேண்டியதில்லை. சிபிஐயோடைய ஏபிபி பிபி வந்துடுறாங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரு நமக்கு வந்துடுறாங்க, சிபிஐயோட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்துடுறாங்க. இந்த வழக்காடுதலில் இப்போது எவ்வளவோ வந்து சலுகைகள் வந்து அரசாங்கங்கள் வந்து அந்த பெண்களுக்கு நம்மளுடைய இன்றைய கவர்மெண்ட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு நிவாரணங்கள் கொடுத்துருக்கு. ஆனால் இது எதுவுமே பத்தாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா ஒட்டுமொத்த இந்தியாவே உலுக்கிய சம்பவத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களுக்காகவுமே அந்த ஒரு நம்மளுடைய எதிர்த்தரப்பு, அதாவது குற்றவாளிகள் சைடில் இருக்கிற வழக்கறிஞர்கள், அதாவது வக்கீல்கள்னால
கேட்கப்பட்ட கேள்விகள் இந்த பெண்களுக்கு சாதாரண கேள்விகள் கிடையாதுங்க. அதாவது நம்ம வந்து நடந்த விஷயத்த சொல்றதுக்காக ப்ரிப்பேர் ஆகி நீதிமன்றத்துக்கு போவோம், தெளிவாக போவோம், ஃப்ரெஷ்ஷப்பாக போவோம். ஆனால் போன உடனே ஆப்போசிட் வகையில் மூஞ்சில் அடித்த மாதிரி ரொம்ப கேவலமாக தன்னோட நடத்தையே கொச்சைப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டு அந்த குழந்தைகள் வந்து அந்த அப்செட் பண்ணிடுவாங்க. அது வந்து அவங்களுடைய நேச்சர், நீதி அதாவது வழக்கறிஞர்களோட நேச்சர். அது தப்புன்னு சொல்ல முடியும், தெரியாது. ஆனால் அந்த கேட்ட கேள்விகள் வந்து மிகவும் காதை கூசக்கூடிய அளவுக்கு மோசமான கேள்விகளை கூட அந்த பெண்கள் உள்வாங்கிக்கிட்டு அழுதுகிட்டு, ஆனாலும் இதை வந்து போராடணும் அப்படிங்கிறதுக்காக, இதில் வந்து ஜெயிக்கணுக்காக பொறுமையாக நின்று, அதாவது ஒவ்வொரு பெண்களும் பார்த்தீங்கன்னா காலையில் போனால் ஈவினிங் வரைக்கும் மதியம் வரைக்கும்லாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் பொட்டிக்குள்ள நிற்க வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் அதே வந்து நம்ம குற்றம் சாட்டப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குற்றத்தை வந்து நம்ம எதிர்ப்பு வைக்கிறோம். நம்ம வந்து குற்றவாளிகள் வந்து உட்கார்ந்த நிலையிலுமே குற்றம் சாட்டப்பட்ட நம்ம நின்றுட்டு வந்து அதில் வாதாடுனதெல்லாம் தான் அந்த குழந்தைகள் மனசுல பதியப்படுது. அவனை உட்கார வச்சு அவனை உட்கார வச்சு எங்க பேச சொல்றாருன்னா, நான் என்னை நிற்க வச்சு அவ்வளவு கேவலமான கேள்விகள் கேட்குறாங்க, என்னால் காது கொடுத்தே கேட்க முடியல, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நமக்கு தேவைங்களானான்னு சொல்லி அழுகக்கூடிய சூழ்நிலையில் நம்மளுடைய நண்பர்கள் நம்ம பொட்டியேறி சாட்சி சொல்லும் போதும் கேட்ட கேள்விகள், அதாவது பெண்களை தையப்படுத்தி ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரை கூட்டிகிட்டு போயிருப்பார், அவங்கள ஒரு சாட்சியை வந்து இந்த நீதிமன்றத்தில் சிபிஐ போட்டிருக்கோம். அவங்க வந்து கேட்ட கேள்விகள் வந்து அந்த சூழ்நிலை உணர்ந்தவங்களுக்கு தான் அந்த வழி வேதனை. அதனால தான் இந்த அரசாங்கம் கொடுத்த நிவாரணம் பெரியதல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் பெரியதல்லன்னு சொல்கிறேன்னா, தப்பையுமே அவனை செஞ்சுட்டு அந்த தப்பு செய்ய இனிமேல் எந்த பொண்ணுக்கும் பாதிப்படக்கூடாதுங்கிற ஒரு மனப்பாக்குறதுல இந்த பெண்கள் நடத்தின சட்ட போராட்டத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள் இந்த பெண்கள் தரப்பில் வந்துச்சு, எவ்வளவோ வலியும் வேதனைகளும் தாங்கினாங்க அப்படிங்கிறத அது சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி அந்த டைம் சமயத்தில் கொடுக்கப்பட்டதான் இந்த பெண்களுக்கெல்லாம். கவுன்சிலிங் அப்படின்னா இந்த சிபிஐ தான் கவுன்சிலிங். நீங்கள் வந்து இந்த வழக்கை வந்து சரியாக வந்து சாட்சி சொல்ல வரல அப்படின்னா குற்றவாளி தப்பிச்சிருவோம். குற்றவாளி தப்பிச்சிட்டாங்கன்னா இவ்வளோ நாள் பட்ட கஷ்டலாம் வீணாக போயிடும். இதுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டால், நாங்கள் சாட்சி சொல்ல வரல, எங்களை விட்டுருங்க, நிம்மதியாக வாழ்கிறோம், எங்களுக்கு அந்த வேலையே வேண்டான்னு சொன்ன பெண்கள் கூட குற்றவாளி குற்றத்துலேருந்து தப்பிச்சிருவான்னு சொன்னால், இல்லை மேடம் நான் சொல்கிறேன் தப்பிக்கக்கூடாது, அந்த மன எண்ணம் எல்லா பெண்களுக்குள்ளேயும் இருந்துச்சுங்க. எல்லா மன எண்ணம் எல்லா பெண்களுக்குள்ளேயுமே, நான் வரல, நான் கோர்ட்டுக்குள்ளே சாட்சி சொல்ல, நாங்கள் இதில் கலந்துக்கலின்னு நினச்சா கூட சொன்னால் கூட அந்த அதிகாரிகள் வந்து இவங்க வந்து நீங்கள் எல்லாம் சரியாக சொல்ல வரலைன்னா குற்றவாளி வந்து கண்டிப்பாக தப்பிச்சிருவாங்கிற மாதிரிலாம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறாங்கிற மன எண்ணத்தில் தான் அந்த பெண்கள் எல்லாருமே இருந்தாங்க. எல்லாத்தோட தரப்புமே குற்றவாளி தப்பிச்சிடக்கூடாதுங்கிறதுல பொள்ளாச்சியில் இருக்கிற அனைத்து வாழ் பொதுமக்கள் இருந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இந்த வழக்கில் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து உங்களோட நேர விரயம், உங்கள் மேலே இருந்த அழுத்தங்கள், பல உயிர் அச்சுறுத்தல்களுக்கு நடுவில் நீங்கள் இதை வந்து கொண்டு போய் இந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்க. ஆனால் உங்கள் பேர் எதுவுமே வெளியே வரவே இல்லைங்க. மற்ற கட்சிகள் எல்லாமே இப்போ அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அவங்க தனக்கு மேலே கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த விஷயம் நீங்கள் பண்ணீங்கன்னு தெரிஞ்சு உங்களை வந்து பார்க்கணுன்ற ஒரு இது ஆவணப்படுத்தணுன்றதுலாம் நாங்கள் வந்திருக்கோம். பெரும்பாலான ஊடகங்களும் வேற யாருமே உங்களை வந்து அதை வந்து நீங்கள் பின்னாடி இதில் இருக்கிறீங்கன்றதை பெரிய லெவலில் சொல்லவே இல்லை. என்ன காரணம்? இது வந்துங்க எப்படி அந்த குணத்தை நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா இது வந்து அன்னைக்கு இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எதிர்கட்சியாக தான் திராவிட முன்னேற்ற கழகம். யுத்தங்கள் இவர் 2 தான் நடந்து சொல்லிய இதில் நான் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவன் அன்னைக்கே இருந்தாலும் நான் வந்து ஒரு மையத்தில் மத்தியில் நின்றுக்கிட்டேன். இவங்களுக்கும் தெரியும் இது யார் அதிமுகவில் இருந்த அனைத்து பொள்ளாச்சி நிர்வாகிகள் யார் பண்ணாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிர்வாகிகள் அது தெரியும், மற்ற அனைத்து கட்சியில் இருக்கிற அனைவருக்குமே இங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே நான் தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை வெளியே வந்து பிரச்சனை வந்து நல்ல முறையாக தீர்ப்பானதுக்கப்புறம் நம்மளாம் ஒன்றும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலையே. அதாவது பொள்ளாச்சியில் பொதுமக்களாக தானே எனக்கு நன்றி சொல்லி அவங்களாம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து அரசியல் ஆதாயம் தேடுனா இந்த பெண்களோட விஷயத்து அரசியல் ஆதாயம் தேடுறது இது வந்து அரசியல் வளர்ச்சிக்கு நல்லதல்லங்குது. இது வந்து ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை, சமூகத்துக்கான பிரச்சனை. இது சமூக சிந்தனையோட தான் நம்ம அணுகிறோம்.
இப்போ இத்தனை த்ரெட்டனிங்க்கு இடையில இத்தனை பிரச்சனைக்கு அப்புறம் இதை வந்து சமூக சிந்தனையை தான் பார்க்க முடியும். இது அரசியலாக பார்க்கல. அரசியல் என்னோட வேறு. அன்னைக்கு அரசியல் கிடையாது. இன்னைக்கு தான் அரசியலில் 2022 தான் நகரத்தலைவராக இருக்கேன். நானும் இதை எடுத்து அரசியல் பண்ணுவீங்களேன், இது வந்து எனக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். இதில் அரசியல் ஆதாயங்கள் வேணும். இதுக்கான அடைமொழி எனக்கு வேண்டியதில்லை. இந்த பிரச்சனைக்கு தான் நான் தான் காரணங்கள். அடைமொழி எனக்கு வேண்டியதில்லை. சமூகத்தில் இதை வச்சு ஏதாச்சும் அறிமுகப்படுத்தினேன்னா நான் விரும்பாதவன். இதை இவர் தான் கொண்டு வந்தாருன்னு சொல்றது அந்த பொள்ளாச்சி பாலியலுங்கிற வார்த்தை, பொள்ளாச்சி பாலியலுங்கிறது என்னை மனரீதி ரொம்ப பாதிச்சதுங்க. அதனால பொள்ளாச்சிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டோங்கிற எண்ணம் கூட என் மனசுல வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் இல்லை, அந்த எண்ணம் தவறு அப்படிங்கிறது நானே வந்து நடைமுறை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுனால இதில் என்றைக்குமே எவ்வளவு வளர்ந்தாலும் வளராமல் இதே ஸ்டேஜில் இருந்தாலும் நான் வந்து இதில் அரசியல் ஆதாயங்கள் தேட விரும்பலை. என்னோட கட்சியும் இதை விரும்பாது. ஏன்னா என்னோட கட்சி பார்த்தீங்கன்னா சித்தாந்தமுடைய கட்சி. அதனால இது யாருமே என் கட்சியில் இருக்கிறவங்க அதை பற்றி பேச மாட்டாங்க. இதில் வந்து பேசி இதில் வந்து கிரெடிட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் திறமை இல்லாத அரசியலில் தான் இருக்க முடியும். திறமையான அரசியல்வாதிகள் வந்து மக்கள் பிரச்சனை எடுத்து வேலை செய்வாங்க. உங்களுக்கு உறுதுணையாக உங்கள் கட்சி சைடிலிருந்து என்ன மாதிரியான என்ன சொல்கிறது, ஒரு பாதுகாப்போ இல்லை வேறு எந்த மாதிரியான உங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கப்பட்டது? அன்றைய மாவட்ட தலைவராக இருந்தவர் வசந்தராஜனுங்க. அவர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அதுக்கு நான் இளைஞனில் இருக்கிறேன். அவர் அன்னைக்கு என்ன பண்ணாரு, என்னை கூப்பிட்டு போய் அன்றைய மாநில தலைவராக இருந்தவர் எல் முருகன் அவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அப்போ அவர் அன்னைக்கு அவர் என்ன சொன்னார்னா, பொள்ளாச்சி வந்தப்போ மாதவாயங்களை வச்சு என்ன சொன்னார்னா வேல் யாத்திரைக்கு வந்திருந்தார். அப்போ உனக்கு எந்த இது சம்மந்தமாக என்ன ஒரு பாதுகாப்பு என்ன ஒரு சப்போர்ட்னாலும் சொல்லி பண்ணித்தரேன். அன்றைய மாநில தலைவர் இன்றைய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் தான் நீ சொல்லி சொன்னாருங்க. அதனால மாவட்ட தலைவர்கிட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது சம்மந்தமாக வந்து அன்றைய இருந்த மாவட்ட தலைவர் வசந்தராஜன் வந்து இது சம்மந்தமாக வந்து ஒரு பேசினார். அதுக்கப்புறம் நானும் சொல்லிட்டேன், இது சம்மந்தமாக என்னுடைய பேரை வந்து இது காரணமாக வச்சு என்னை வந்து நீங்கள் என்னோட பேருக்கு பின்னாடி இது அடைமொழியே கொண்டு வர வேண்டாங்க, இதோட விட்டுடலான்னு நான் சொன்னதுக்காக அப்புறம் அதுக்கப்புறம் இந்த நீத்து போகாத அளவுக்கு நாங்களும் பண்ணிட்டோம். இதை வந்து எவ்வளோ முறை நாங்கள் நீதிமன்றத்துக்கு போயிருப்போம், எவ்வளோ முறை நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்துருப்போம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு தான் தெரிய முடியும். நாங்கள் வந்து அது என் மனைவி கிட்டவும் கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு கிடையாது, என் குடும்பத்தில் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு கிடையாது. இத்தனை முறை கூப்பிட்டாங்க அப்புறம் வேலையாக இருப்போம், அங்கே போவோம், அந்த வேலையை முடிச்சுட்டு இப்படி வருவோம். ஏதாவது தேவைப்பட்டால் மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நாங்களே சென்சிட்டிவாக வச்சுக்கிட்டோம், பாதுகாப்பாக வச்சுக்கிறோம். அதனால அந்த வழக்கு போன பாதை சரியாக இருந்துச்சு. இந்த வழக்கு இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் கட்சி தலைமையில் இருந்தோ இல்லை வேற ஏதாவது அரசியல் தலைவர்கள் உங்களை அழைச்சி பேசுகிறாங்களா? அப்படி இது வரைக்கும் யாரும் பேசலீங்க. மாநில தலைவர் மட்டும் நான் முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை என்ன மட்டும் சம்பந்தமாக கூப்பிட்டு பேசினார். அவர் கூப்பிட்டு பேசிட்டு ஒரு வாழ்த்து சொன்னார். அது என் மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நம்மளுடைய மாநில செயலாளர் எல்ஜி சூர்யா அண்ணன் அவர் வந்து இது சம்பந்தமாக வந்து ஒரு டிபேட்டில் பேசியிருந்தார். எனக்கு அவர் பேசுறது ரொம்ப மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த சிபிஎம் கட்சியுடைய ஒரு பொறுப்பாளர் கனகராஜன் வந்து என்ன கேட்டாருன்னா, இதில் வந்து பாஜகவுடைய அதிமுகவுடைய பங்கு என்ன, ஒன்றும் இல்லை, நீங்கள் அவங்களுக்கு என்ன போராட்டம் நடத்துவீங்கன்னு கேட்ட வார்த்தை உண்மையாலுமே அந்த வார்த்தைக்கு எஸ்ஜே சூர்யா சொன்ன பதில் சத்தியமான வார்த்தை. அதனால் என் மனசு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா அந்த வழக்கை வந்து இவ்வளோ ஹேண்டில் பண்ணி கொண்டு வர்றதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்து எவ்வளோ தூரம் பண்ணினதுக்கு எனக்கு அது அந்த கிடைச்ச ஒரு மதிப்பு 6 வருஷத்துல சந்தோஷம். எஸ்ஜே சூர்யா சொன்ன அந்த டிபேட்டில் சொன்ன ஒரு பதில்னால எனக்கு ரொம்ப மனநிறைவோடு இருந்தேன். உங்களோட கட்சி பொறுப்புன்றது வந்து இந்த வழக்கை வந்து கொண்டு போகிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது. நாங்கள் அதுக்குள்ளே பயன்படுத்திக்கிட்டதே இல்லைங்க. கட்சியும் இந்த வழக்கையும் ஒருபோதும் நான் வந்து பண்ணிக்கிட்டதில்லை. அந்த வழக்கு விசாரணையிலையும் நான் என்ன பொறுப்பு வகிக்கிறேங்கிறது அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கும் தெரியாது. நான் சாதாரண ஒரு ஜனநாயகத்தில் ஒரு சாதாரண ஒரு குடிமகன், பரமகுருங்கிறது அவங்களுக்கு தெரியும். பொள்ளாச்சி வாழ் பகுதியில் பரமகுருவுக்கு இளைஞர்கள் நிறைய சப்போர்ட் இருக்கிறாங்க. அது மட்டும்தான் அந்த சிபிஐ தரப்பு தெரிய முடிய, மற்றபடி நான் யார், எங்கிருந்து வந்தேன், என்னோட அரசியல் பின்புலம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இது எல்லாமே அதுக்கப்புறம் தானுங்க. அதுக்கு முன்னால் வந்து அது சார்ந்து அவங்களோட பேசணும்ல பழகினதும் இல்லை, யாருமே நடந்துக்கிட்டது இல்லை. ஏன் திராவிட கட்சியில் கூட அது சம்மந்தமாக அண்ணா திராவிட முன்னெடுக்கலாம் அவங்க சம்மந்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பரமகுருனா பொள்ளாச்சியிருந்து பரமகுரு அன்னைக்கு பண்ண அப்படி. அதனால அன்னைக்கு இருந்து ஜெயராமன் கிட்ட நான் அது சம்மந்தமாக பேசினோம். அவர் அப்போ வழக்கு எடுத்து பதிவு பண்ணிச்சோம். அன்றைக்கி நடேசன் இன்ஸ்பெக்டர் அன்றைக்கி அவர் இறந்துட்டார். அவர் தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணார். வழக்கு பதிவு பண்ணாங்க, எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் யாரையும் குறை சொல்றது தவறு. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட குடும்பத்தின் மனநிலை அந்த சமயத்தில் வழக்காடுகள் சமயமாக இருக்கட்டும், இந்த கட்டம் ஆரம்ப கட்ட விசாரணையாக இருக்கட்டும், அவங்களோட மனநிலையெல்லாம் எப்படி இருக்கு?
நான் சொன்னேன் கூட அது மாதிரி தான். இந்த வழக்கில் அந்த பெண்கள் தன் குடும்பத்துக்கு தெரியாமையும் கூட சில நேரங்களில் நீதிமன்றங்களுக்கு பாதுகாப்பாக வந்து செல்ற அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தது நம்மளுடைய சிபிஐயும் நம்மளுடைய நீதிமன்றங்களும் அவ்வளவு தெளிவாக அந்த குடும்பத்தில் இப்போ ஒன்றும் இல்லை, அந்த நேரத்தில் அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆயிருக்காது, இப்போ திருமணமாகி குழந்தை இருக்கலாம், கை குழந்தை கூட இருந்திருக்கலாம், அதை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்கன்னா சிபிஐ எவ்வளவு சென்சிட்டிவாக அதை செயல்பட்டு இருப்பாங்க, எவ்வளவு அந்த பெண் அதிகாரிகள் அதாவது இதை ஹேண்டில் பண்ணது அதிகம் பெண் அதிகாரிகள் தான். அப்போ இந்த பெண் அதிகாரிகள் எவ்வளவு நாசுக்கு கையாளுருப்பாங்க. தனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நேர்ந்தா அதை எப்படி டீல் பண்ணுவாங்களோ அதுபோல பக்குவமாக அதை எடுத்து முள்ளு மேலே போட்ட சீலை எப்படி பக்குவம் எடுத்து போல எடுத்தாங்க. அதனால தான் இந்த வழக்கு வெற்றி. இந்த வழக்கில் யார் குற்றவாளி, யார் சாட்சியங்கள் சொன்னது, எந்த பெண், எந்த இதுவுமே சமூகத்தில் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இருந்து வெளிவராது. உங்களுக்கு வருத்தத்தை தரக்கூடிய இந்த வழக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் நான் இதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன மாதிரி விஷயத்தை நினச்சி சொல்லுவீங்க? உங்கள் மனசை போட்டு உருக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த 9 பேரும் யாராச்சும் கையில் சிக்கி இந்த மாதிரி ஆயிருந்தான்னா தெரியாது, இவங்க நம்ம கையில் சிக்கி இந்த மாதிரி ஆகிட்டானு இல்லைங்கிறது தான் எனக்கு இருக்கு. அவங்களோட லைஃப் மேலே உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா 9 பேருக்கு நான் இது வரைக்கும் என்னால் ஒருத்தர் கெட்டுட்டாங்கன்னு இது வரைக்கும் நான் யார்கிட்ட சொன்னதில்லை. என்னால் ஒருத்தர் கெட்டு போயிட்டாங்கன்னு அது வரைக்கும் சொன்னதில்லை. ஆனால் என்னால் 9 குடும்பங்கள் கெட்டு போச்சு. ஆனால் அந்த பெண்களோட வாழ்க்கை அவங்களுக்கு நீதி கிடைச்சிருக்குல்ல. அதானுங்க, அதாவது மகாபாரதத்தில் நடந்த ஒரு போர் மாதிரி தான். என்னதான் இருந்தாலும் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் ஜெயிச்சிட்டாலும் இதில் கடைசியில் வந்து பாண்டவர்கள் சந்தோஷமாக போயிட்டாங்க கிடையாது. அவங்களுக்கும் தன் சக ஒரு உடன்பிறப்புகள் வந்து அழைச்சிட்டேங்கிற எண்ணம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அவங்க மனசில் எழுந்து தெரிஞ்சு. அதுபோல தான் நானும் சொல்கிறேன். என்னதான் வந்து நான் அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்தாலும் அவங்க எழுந்துக்கிட்டாலும் என்னால் அந்த வலியும் வேதனையும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. 9 பேர்த்தோட குடும்பம், 9 பேர்த்துக்கு குழந்தைகள் இருக்குது, 9 பேர்த்துக்கும் அது 3 பேர்த்துக்கு மனைவி இருக்குது, 9 பேர்த்துல அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வருத்தத்துக்கும் நம்ம ஆளாயிட்டுமே, யார் கையிலையும் போய் சிக்கியிருக்கலாம், நம்ம கையில சிக்கி இப்படி பசுப்பு ஆயிட்டானு இல்லைங்கிற வருத்தம் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் நான் உயிரோட இருக்க வரைக்கும் எனக்கு இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் சட்டம் படி அவங்களுக்கு உண்டான தண்டனை நீதி கிடைக்கப்பட்டதா தானே மக்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆமாம், உங்களுக்குள்ளே ஏன் இந்த மாதிரியான ஒரு மனநிலை? நானும் சாதாரண மனிதன் தானே. அதாவது நான் என்னால் ஒரு எலும்பு முடிச்சா கூட நம்ம யாரும் முடிச்சு கொண்டுட்டுமே வருத்தப்படக்கூடிய ஆள். நம்ம ஒருத்தனை 2 அப்பு அடிச்சிடறோம் பிடிச்சிடறோம், அதை மறைஞ்சு போகக்கூடியது. இது அப்படி இல்லை. இது வந்து ஒரு 9 பேர்த்தோட வாழ்வை இனி சாகும் வரை சீரிலே கழிக்க போகுது அப்படின்னா அந்த ஒரு மனித உணர்வுகளுக்கு தான் முக்கியத்துவம் தராங்க. சரி, உங்கள் நேரத்தை ஒதுக்கி ரொம்ப பெரிய விஷயத்தை எங்களுக்காக இவ்வளோ மனம் திறந்து பகிர்ந்துருக்கிறீங்க. நேட்டிவ் நியூஸ் சார்பாக உங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க.